ஜாலில் வாள்களுடன் இறங்கிய பெண்கள் யார்? வெளிநாட்டு பணத்தை பெற்று செய்த அட்டூழியங்கள் கசிவு. இன்டர்போலின் உதவியை நாடும் போலீசார். குருந்தூர் மலையில் தமிழர்களின் இறுதி பூஜை இதுவே. குருந்தூர் மலை விகாராதிபதி அதட்டல் பேச்சு. குருந்தூர் மலை விகாரையில் பிக்கிவிடம் போலீஸ் அதிகாரி பேசிய ரகசியம். வெளிவந்த குருந்தூர் மலை ரகசியம் வைரலாகும் சம்பவம். குருந்தூர் மலை பொங்கல் நிகழ்வை குழப்பிய பௌத்த பிக்கு. காவல் நிலையத்துக்கு விரைந்த தமிழ் எம்பி. திருப்பி அடிக்கும் மக்கள் தலைமைகள். மட்டக்களப்பில் வைத்தியர்களின் அஜாக்கிரதை. உயிர் தப்பிய பெண். வயிற்றுக்குள் இருந்த பொருள். பௌத்த தீரர்களுக்கு எதிராக மேர்வின் சில்வா கடும் கண்டனம். யாழ தேசிய பூங்காவினை பார்வையிட்ட ஜனாதிபதி. கிளிநொச்சியில் கணித பிரிவில் முதலிடம் பெற்ற மாணவன் எடுத்த விபரீத முடிவு. நாட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி. கோழி இறைச்சி விலையில் ஏற்படும் மாற்றம். தமிழர் பகுதியில் நடந்த விபத்து. இளம் குடும்பஸ்தர் மரணம். பெரும் சோகத்தில் கிராமம். முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் நடைபெற்ற பொங்கல் வழிபாடே தமிழர்களின் இறுதி பூஜையாக இருக்க வேண்டும் என குருந்தூர் மலை விகாராதிபதி கல்கமுவ சாந்தபோதி தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்காவின் தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த குருந்தூர் மலையை ஒருபோதும் தமிழர்களுக்கு விட்டுக் கொடுக்கப் போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இது இலங்கையின் சொத்து. இதன் உண்மையான உரிமையாளர்கள் பௌத்தர்களே. இவற்றை பாதுகாக்கவும் இதன் பயனை பெற்றுக்கொள்ளவும் அனைவருக்கும் உரிமை உண்டு. எனினும் இது பௌத்தர்களுக்கானது. அந்த உரிமையினை எவராலும் பறிக்க முடியாது என்று மேலும் அவர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு குருந்தூர் மலை விகாரையானது நீதிமன்ற உத்தரவை மீறி சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளது என உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் பௌத்த பிக்கு ஒருவரிடம் தெரிவித்துள்ளார். இந்துக்கள் சட்டவிரோதமாக வருகை தந்து பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்து பிக்குகள் அமைதியின்மையினை தோற்றுவிக்க முயற்சித்த தருணத்தில் குறித்த போலீஸ் அதிகாரி பிக்குவை நோக்கி இந்த கருத்தினை வெளியிட்டுள்ளார். குறித்த காணொளியில் அங்கு எங்களுடைய சிலைகளை உடைத்துள்ளார்கள் என்று தேரர் கூற அதற்கு பதிலளித்த உயர் போலீஸ் அதிகாரி, அது அங்கே இங்கு அப்படியல்ல, இதை இந்தளவு சரி செய்து முடித்துள்ளார்கள். நீதிமன்ற உத்தரவையை மீறி இந்த விகாரை இங்கு கட்டப்பட்டுள்ளது. அதற்கும் நாங்கள் நீதிமன்றத்தில் பதில் சொல்ல வேண்டியுள்ளது. அதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அவர் கூறியுள்ளார். தமிழர் தரப்பால் நேற்றைய தினம் குருந்தூர் மலையில் ஏற்பாடு செய்யப்பட்ட பொங்கல் நிகழ்வை குழப்பிய பௌத்த பிக்கு மீது நடவடிக்கை எடுக்குமாறு காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனால் முல்லைத்தீவு காவல் நிலையத்தில் குறித்த விடயம் தொடர்பாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாட்டில் வழிபாட்டின் போது ஆதிசிவன் அய்யனார் ஆலயத்துக்குள் அத்துமீறி நுழைந்து வன்முறையில் ஈடுபட்டிருந்த குருந்தூர் மலை சட்டவிரோத விகாரையின் விகாராதிபதி என தன்னை கூறிக்கொள்ளும் கல்கமுவ சாந்தபோதி தேரருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு கூறப்பட்டுள்ளது. இதேவேளை மத வழிபாடுகள் சுதந்திரத்தை மறுத்து பொங்கல் வழிபாட்டில் பொங்கல் நேர்த்தி கடனை செய்ய விடாது தடுத்த தொல்லியல் அதிகாரிகளுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்குமாறு குறித்த முறைப்பாட்டில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பௌத்த மத வழிபாடுகளை சுதந்திரத்தை மறுத்து பொங்கல் வழிபாட்டில் பொங்கல் நேர்த்தி கடனை செய்ய விடாமல் தடுத்த தொல்லியல் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறும் குறித்த முறைப்பாட்டில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்ற உண்மை சம்பவம் ஒன்று சமூக வலைதளங்களில் பதிவாகியுள்ளது. அங்கு மகப்பேற்றுக்காக சென்ற பெண்ணொருவர் குழந்தை கிடைத்து வீடு திரும்பிய பின்னர் 47 நாட்களுக்கு வயிற்றுவலியால் அவதிப்பட்டுள்ளார். அது ஒன்றுமில்லை, வழமையாக வரக்கூடிய வலிதான் என வைத்தியசாலையில் கூறியுள்ளனர். அதன் பின்னர் மற்றொரு வைத்தியரிடம் சென்று பரிசோதனை செய்த போது வயிற்றுக்குள் பஞ்சு இருந்தமை கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் கிருமி தொற்றாகிய விடயம் கண்டுபிடிக்கப்பட்டது. வைத்தியர்களின் அஜாக்கிரதையால் இடம்பெற்ற இந்த சம்பவத்தால் உயிர் சேதம் நடந்திருந்தால் யார் பொறுப்பு என தற்போது கேள்வி எழுப்பப்படுகிறது. தற்சமயம் அந்த தாய் நலமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வியங்காடு பிரதேசத்தில் அண்மையில் அரசு உத்தியோகத்தர் ஒருவரின் வீடொன்றின் மீது தாக்குதல் நடத்திய 8 பேரை யாழ் விசேட குற்றத்தடுப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புபட்ட பிரதான சந்தேக நபர் வெளிநாட்டில் உள்ள நிலையில் 6 பேர் குறித்த சம்பவத்துடன் நேரடியாக தொடர்பு பட்டுள்ளதுடன் ஒருவர் தாக்குதல் சம்பவத்துக்கு மோட்டார் சைக்கிளை வழங்கியதுடன் ஒருவர் தரகராகவும் செயற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட வன்முறை கும்பலிடமிருந்து பெண்களின் ஆடைகள், மோட்டார் சைக்கிள்கள், வாள்கள், கோடாரி, இரும்பு கம்பி, மடத்தல் போன்ற பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன.
கைது செய்யப்பட்ட வன்முறை கும்பலிடமிருந்து பெண்களின் ஆடைகள், மோட்டார் சைக்கிள்கள், வாள்கள், கோடரி, இரும்பு கம்பி மடத்தல் போன்றன கைப்பற்றப்பட்டுள்ளன. டென்மார்க்கில் வசித்து வருகின்ற விஸ்வநாதன் என்ற நபர் பணம் அனுப்பியே குறித்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அரச உத்தியோகத்தரையும் அவரின் குடும்பத்தையும் கொலை செய்யும் நோக்கத்தில் தாக்குதல் நடத்திய வன்முறை கும்பலுக்கு 1,80,000 ரூபாய் பணம் டென்மார்க்கில் இருந்து விஸ்வநாதன் என்பவரால் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக செங்குந்தா இந்து கல்லூரி விளையாட்டு மைதானம் தொடர்பில் நீடித்த பிரச்சனையே குறித்த தாக்குதல் சம்பவத்துக்கு காரணம் எனவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களை கொலை செய்ய முயற்சித்தமை என்ற குற்றச்சாட்டில் இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக யாழ்ப்பாண விசேட குற்றத்தடுப்பு போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை கல்வியங்காடு பிரதேசத்தில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச்சம்பவங்களின் சூத்திரதாரியாக காணப்படும் பிரதான சந்தேக நபரான டென்மார்க்கில் உள்ள விஸ்வநாதன் என்பவரை இன்டர்போல் உதவியுடன் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த 15ஆம் தேதி கல்வியங்காடு பூதவராயர் வீதியில் உள்ள அரச உத்தியோகத்தர் ஒருவரின் வீட்டின் மீது 2 மோட்டார் சைக்கிள்களில் ஆயுதங்களோடு வருகை தந்த 6 பேர் சேதம் விளைவித்தனர். இதன்போது மோட்டார் சைக்கிள், மாணவர்களின் புத்தகப்பை என்பன தீயிட்டு கொளுத்தப்பட்டுள்ளதுடன் எண்ணல் கண்ணாடிகளும் சிசிடிவி கேமராக்களும் சேதமாக்கப்பட்டதோடு குறித்த குழுவில் 3 பெண்களின் ஆடைகளை அணிந்து வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் தமிழ் மக்கள் பொங்கல் வழிபாடுகளை மேற்கொள்ள இடமளித்த பௌத்த தீரர்களுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா கண்டனம் தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கைக்கு பௌத்த மதத்தை மதிக்கும் உண்மையான பௌத்த தீர்களை தேவை என்றும் மேர்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே மேர்வின் சில்வா இவ்வாறு கருத்து தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், பௌத்த மதத்தின் மீது மற்றும் விகாரைகள் மீது கை வைத்தால் தமிழர்களின் தலைகளை வெட்டுவேன் என்று கூறினேன். அன்று விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கும் நான் இதையே கூறியிருந்தேன். இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்க நான் ஒருபோதும் பயப்பட போவதில்லை. இன்று வடக்கு மற்றும் கிழக்கில் இருக்கும் விகாரைகள் முற்றாக அழிக்கப்பட்டுள்ளன. விகாரைகள் இருந்த இடங்களில் கோவில்கள் கட்டப்பட்டுள்ளன. கடந்த காலங்களிலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் மேர்வின் சில்வா மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று யாழ தேசிய பூங்காவுக்கு விஜயம் செய்துள்ளார். யாழ தேசிய பூங்காவிற்குள் சுற்றுலா பயணிகள் பிரவேசிப்பதற்கான பயணச்சீட்டுகளை விரைவாக பெற்றுக்கொள்ளும் முறைமையொன்றை தயாரிப்பது தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தியுள்ளார். வறண்ட காலநிலையால் வற்றிப்போன நீர்க்கிணறுகளுக்கு நீர் வழங்கும் நிகழ்ச்சியிலும் ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்தார். ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் போது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மற்றும் காணி மற்றும் சுற்றுலா அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். கிளிநொச்சியில் கணித பிரிவில் முதலிடம் பிடித்த மாணவன் தவறான முடிவை எடுத்து உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவத்தின் போது 22 வயதான சந்திரமோகன் தேனுஜன் என்ற மாணவன் ஒருவரே இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கிளிநொச்சியில் விவேகானந்த நகர் பகுதியைச் சேர்ந்த குறித்த இளைஞன் நேற்றைய தினம் தனது வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். கிளிநொச்சி மாவட்டத்தில் 2020ஆம் ஆண்டு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் கணித பிரிவில் இவர் முதலிடத்தை பெற்றவர் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் 1 கிலோகிராம் கோழி இறைச்சியை 1200 ரூபாவுக்கு விற்பனை செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மக்காச்சோளத்துக்கான இறக்குமதி வரியினை குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. 2 வாரங்களுக்குள் மக்காச்சோளத்தை இறக்குமதி செய்ய வாய்ப்புள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார். கந்தளாய் நகரில் இடம்பெற்ற வாகன விபத்தில் சிக்குண்டு காயமுற்ற இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலதிக சிகிச்சைகளுக்காக திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக கந்தளாய் வைத்தியசாலை போலீசார் தெரிவித்தனர். 24 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞனின் காலில் பலத்த காயம் ஏற்பட்டதன் காரணமாக பாதங்கள் முற்றாக துண்டிக்கப்பட்ட நிலையில் சுமார் 7 நாட்களாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இறந்தவரின் தந்தை மற்றும் அவரின் சகோதரர்கள் இருவரும் இதேபோன்று வாகன விபத்துக்குள்ளாகி சில வருடங்களுக்கு முன்னர் கால்கள் சேதமடைந்துள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் கந்தளாய் தலைமையக போலீசார் மேலதிகமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜாலில் வாள்களுடன் இறங்கிய பெண்கள் யார்? வெளிநாட்டு பணத்தை பெற்று செய்த அட்டூழியங்கள் கசிவு. இன்டர்போலின் உதவியை நாடும் போலீசார். குருந்தூர் மலையில் தமிழர்களின் இறுதி பூஜை இதுவே. குருந்தூர் மலை விகாராதிபதி அதட்டல் பேச்சு. குருந்தூர் மலை விகாரையில் பிக்கிவிடம் போலீஸ் அதிகாரி பேசிய ரகசியம். வெளிவந்த குருந்தூர் மலை ரகசியம் வைரலாகும் சம்பவம்.
குருந்தூர்மலை பொங்கல் நிகழ்வை குழப்பிய பௌத்த பிக்கு, காவல் நிலையத்துக்கு விரைந்த தமிழ் எம்பி, திருப்பி அடிக்கும் மக்கள் தலைமைகள். மட்டக்களப்பில் வைத்தியர்களின் அஜாக்கிரதை, உயிர் தப்பிய பெண், வயிற்றுக்குள் இருந்த பொருள். பௌத்த தீரர்களுக்கு எதிராக மேர்வின் சில்வா கடும் கண்டனம். யாழ தேசிய பூங்காவினை பார்வையிட்ட ஜனாதிபதி. கிளிநொச்சியில் கணித பிரிவில் முதலிடம் பெற்ற மாணவன் எடுத்த விபரீத முடிவு. நாட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி, கோழி இறைச்சி விலையில் ஏற்படும் மாற்றம். தமிழர் பகுதியில் நடந்த விபத்து, இளம் குடும்பஸ்தர் மரணம், பெரும் சோகத்தில் கிராமம்.